வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சிகரம் தொட்ட சினிமா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு பார்க்க போற படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு படம், எல்லோராலும் பாராட்டு பெற்ற ஒரு படம், அதே நேரத்தில் பல கருத்துக்களை எதிர்மறையாக சொன்ன ஒரு படம். அதாவது அந்த காலத்துல பாடல்கள் மட்டுமே அதிகம் இருந்த படங்கள் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது பாடல்கள், தமிழ் கீர்த்தனைகள், தெலுங்கு கீர்த்தனைகள் சொல்லிட்டு இதை மட்டுமே வச்சு படங்கள் இருந்துச்சு. இடையில கொஞ்சம் இந்த சண்டைகள் எல்லாம் புகுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லா படங்களிலுமே வசனம் பகுதி என்பது மிகவும் குறைவாக இருந்தது. அதை முறியடித்து பாடல்களை ரசிப்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் வசனத்தை ரசிக்க வைப்பது என்பது மிகவும் நேர்த்தியான ஒரு விஷயமாக இருக்கும் என்று கருதி வாளினும் கூர்மையான வசனங்களை வைத்து வசனத்திற்காகவே ஒரு படத்தை ஓட வைக்க முடியும் என்று முடிவு செய்து அதற்காகவே எடுக்கப்பட்ட படம் இது. இது சர்வசாதாரணமா உருவாகல. இந்த படத்துல வசனத்தின் மூலமாக பல எழுச்சிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி வசனத்தின் மூலமாக எழுச்சிகளை உருவாக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லோருக்கும் தெரிந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தான். அவர்கள் கதைவசனம் எழுதி நடிப்பு துறைக்கு பல்கலைக்கழகமாக விளங்கும் நடிகர் திலகம் அவர்கள் முதலாக நடித்து வெளிவந்த மாபெரும் வெற்றி திரைப்படம் தான் பராசக்தி. என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. அந்த பராசக்தி என்ற படத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் குணசேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஸ்ரீரஞ்சனி அப்படின்றவங்க கல்யாணிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சகசரநாமா அவர்கள் சிவாஜி கணேசனுக்கு பெரிய அண்ணன், அவர் சந்திரசேகரனாக நடிச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து ஞானசேகரன், எஸ். ராஜேந்திரன் அவர் நடிச்சிருப்பார். இப்படி இவர்கள் அனுமதிக்க சிவாஜி கணேசனுக்கு இணையாக பண்டேரி பாய் நடித்திருப்பார். இந்த நடிகர்களை வைத்து நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள். இந்த படத்திற்கு பாடல்களை பாரதிதாசன், சுப்பிரமணிய பாரதி, கலைஞர் மு. கருணாநிதி, காமாட்சி சுந்தரம் போன்றோர் இந்த படத்திற்கு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இதில் இருக்கும் அனைத்து பாடல்களுமே அனைவரும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அளவிற்கு பாடல்களாக அமைந்திருந்தன. அதாவது இதுல பாத்தீங்கன்னாக்கா, காகத்துக்காக ஒரு பாட்டு, கா கா கான்னு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு அவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி நாட்டியத்துக்காக ஒரு பாட்டு, ஓ ரசிக்கும் சீமானே அப்படின்னு ஒரு பாட்டு நாட்டியத்துக்காக. அந்த நாட்டியமும் அந்த பாடல் வரிகளும் அந்த இசையும் அத்தனை தேனமுதாக இனிக்கும். அப்படி ஒரு பாடல். அடுத்தபடியாக கதாநாயகனும் கதாநாயகியும் காதலிக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு காதல் பாடல், ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போனவரே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இப்படி அந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களும் மிகவும் சிறப்பானதாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் அமைந்திருந்ததால் அந்த படம் மிக பெரும் வெற்றியை தழுவியது. அது மட்டும் இல்லாமல்
இதனுடைய கதை பகுதியை பார்க்க சொன்னமே ஆனால் மிகவும் வித்தியாசமான ஒரு கதையை கையில் எடுத்திருப்பார்கள். 2ஆம் உலகப் போரின் போது ரங்கூனிலே வசித்த தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார்கள். இந்த உலகப் போரினால் ஏற்பட்ட அந்த தமிழ் குடும்பத்திற்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை சொல்வதாகவே இந்த படம் இருக்கும். அதாவது சந்திரசேகரன், ஞானசேகரன், குணசேகரன் இவர்கள் மூவரும் தன் தங்கை கல்யாணி சிறுவயதாக இருக்கும் பொழுது ரங்கூனுக்கு வேலை செய்து செல்கிறார்கள். அங்கு அவர்கள் சம்பாதித்து பெரும் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள். இங்கே தங்கை கல்யாணி வளர்ந்து விட்டால் அவளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. தந்தை பிள்ளைகளை அழைக்கிறார். ஆனால் அங்கு 2ஆம் உலகப் போர் ஆரம்பமாவதனால் மூவருக்கும் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான விசா கிடைக்கவில்லை. ஒரு விசா மட்டும்தான் கிடைக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இளைய சகோதரன் குணசேகரன் அங்கிருந்து புறப்பட்டு தமிழகத்துக்கு வருகிறார். இவர் வருவதற்கு கப்பல் வருவது மிக நாட்களாகிவிடுகின்றன. இதற்குள் இவருடைய தங்கைக்கு திருமணம் ஆகிவிடுகிறது. குழந்தையும் பிறக்கும் நேரம் வந்து விடுகிறது. அவருக்கு முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவருடைய கணவன் விபத்தில் இறந்து விடுகிறான். அந்த விபத்தை பார்த்த அதிர்ச்சியில் தந்தையும் இறந்து விடுகிறார். கல்யாணி விதவையாகவும் அனாதையாகவும் குழந்தையோடு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் குணசேகரன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். இங்கு வந்த உடனே சில பெண்களின் அவரை மயக்கி அவரிடம் இருந்த அனைத்து பணங்கள், நகைகள் அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறார்கள். பரதேசியாக மாறிவிடுகிறார் குணசேகரன். அந்த நேரத்தில் தங்கை பலகாரக்கடை, இட்லி கடை வச்சு பிழைக்கிறார் அப்படிங்கிறத பார்த்த உடனே நம்ம வறுமையில இருக்கிற நேரத்தில் தொடங்கி இப்படி பார்க்கிறோமே, நாம தான் அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கையோடு இருக்க. அப்போ தங்கையை அங்கே அனாதையாக இருக்கும் தங்கையின் கற்பை சூறையாட ஒருவன் வருகிறான். அவனிடமிருந்து தங்கையை காப்பாற்றுகிறார். ஆனால் இவருக்கே தெரியாமல் தங்கை அங்கிருந்து புறப்பட்டு இருந்தார். அங்கிருந்து போன உடனே ஒரு பெரிய வணிகரிடம் வீட்டு வேலைக்கு போகிறார். அங்கும் அவருடைய கற்புக்கு பரிசோதனை வருகிறது. வணிகரின் மனைவி அவரை காப்பாற்றி அனுப்புகிறாள். அங்கிருந்து தங்குவதற்கு இடமில்லாமல் ஒரு கோயிலில் போய் தங்கும்போது கோயில் பூசாரியின் மூலமாகவும் அவள் கற்புக்கு பிரச்சனை வருகிறது. அதனால் அங்கிருந்து ஓடியவள், இனி நம்மால் எதுவும் வாழ முடியாது, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, வேலைக்கு எங்கு சென்றாலும் தவறாகவே நடக்கின்றது, குழந்தையை காப்பாற்றும் வழி இல்லை என்று குழந்தையை தூக்கி ஆற்றிலே போட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள போகிறார். அப்பொழுது காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுகிறார். ரங்கூனில் போர் முடிந்து வெற்றிகர பெரிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது நீதிமன்றத்தின் நீதிபதியாக அவர் இருக்கின்றார். 2வது ஞானசேகரன் என்பவர் அந்த போரிலே கால் போய்விட்டு பிச்சைக்காரர்களோடு சேர்ந்து பிச்சைக்கார சங்கத்தை உருவாக்கி கொண்டு அதன் மூலம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்திலே இவள் குழந்தையை கொன்றுவிட்டால் என்றும் தற்கொலை செய்ய முயற்சி செய்தால் என்றும் கேஸ் பதியப்பட்டு வழக்காடு மன்றத்துக்கு வருகிறது. அந்த நேரத்தில் தங்கையின் கற்பிற்கு ஒரு பூசாரியின் மூலமாக பங்கம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்து பூசாரியை வெட்டுகிறான் குணசேகரன். அந்த கேஸும் அதே நீதிமன்றத்துக்கு வருகிறது. அப்போது குணசேகரன் பேசுவதாக வசனங்களை கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த வசனங்கள் இன்றளவும் அனைவராலும் போற்றப்படுகிறது. எல்லோரும் அதை பேசி பேசி பழகிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வசனங்களை கொடுத்து அற்புதமான காட்சியாக அதை உருவாக்கி கொடுத்திருப்பார்கள். அந்த கேஸ் நடக்கும்போது நீதிபதியான பெரிய அண்ணனுக்கு இவள்தான் நம் தங்கை என்று தெரிந்து விடுகிறது. கேஸ் முடியும் பொழுது அந்த குழந்தையை ஆற்றிலே போட்ட குழந்தை ஆற்றிலே விழவில்லை, அங்கு படகு சவாரியாக வந்த குணசேகரனின் காதலியின் மடியில் வந்து விழுந்து விட்டது என்று குணசேகரனின் காதலி அந்த குழந்தையை கொண்டு வந்து கோர்ட்டிலே சமர்ப்பிக்கிறாள். ஆனால் குழந்தையும் சாகவில்லை, தாயும் சமூகத்தினுடைய விரட்டுதலின் காரணமாகவே தற்கொலைக்கு போயிருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டு நீதிமன்றம் அவளையும் குணசேகரனையும் விடுதலை செய்கிறது. இவர்கள் அனைவரும் அண்ணனோடு சேர்கிறார்கள். பிச்சைக்கார கூட்டத்திலே இருந்த ஞானசேகரனும் அவர்களை சந்திக்கிறான். அனைவரும் ஒன்றாகிறார்கள். குணசேகரனும் அவன் காதலியும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதோடு இந்த கதை முடிகிறது. இப்படி பராசக்தியின் கதையை மிகவும் வித்தியாசமாக கொடுத்தது மட்டுமல்லாமல் காட்சி அமைப்புகளையும் மிக மிக வித்தியாசமாக கொடுத்து சிறப்பாக படத்தை உருவாக்கி இருப்பார் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். குணசேகரனாக வருபவர் அனைத்து பணங்களையும் இழந்த பிறகு, பரதேசியான பிறகு யாரிடமும் எந்த உதவியும் கேட்க முடியவில்லை.
வேலையும் எதுவும் கிடைக்கவில்லை, எப்படி வாழ்வது என்று யோசித்து தன்னை ஒரு பைத்தியக்காரனாக உருவாக்கி கொண்டு அதை வைத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படியாக காட்சி அமைப்புகள் போய்கொண்டிருக்கும். பராசக்தி என்பது உயர் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தின் பெயர். அந்த பெயரிலேயே எடுக்கப்பட்ட இந்த படம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும், எதிர்மறைகள் கருத்துக்களை சொன்னாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்தது. இதற்கு உதாரணமாக ஒன்று சொல்லலாம். என்னவென்றால், இந்த படத்தில் இந்து சமுதாயத்தையும் வழிபாட்டுகளையும் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று கூறி இந்த படத்தை வெளியிடுவதற்கு கூடாது என்று தடை விதிக்க சொல்லி சிலர் முன்வந்தார்கள். ஆனால் படத்தின் வசனங்களும் காட்சி அமைப்புகளும் மக்களுக்கு கண்டிப்பாக தேவை, இதை மக்கள் உணர வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்தது அரசாங்கம், அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம். படமும் வெளியானது. 175 நாட்கள் அனைத்து திரையரங்குகளிலும் மூடி மாபெரும் வசூலை வாரி குவித்தது. இந்த பராசக்தி என்ற படம் சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் நடிகரையும், நம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முதல்வரையும் கொடுத்த ஒரு மாபெரும் படம் இந்த பராசக்தி. எத்தனை வசனங்கள் எத்தனை படங்களில் வந்திருந்தாலும் இன்றளவும் நம்மால் மறக்க முடியாமல் அதை ரசித்துக் கொண்டே இருப்பது பராசக்தியின் வசனங்கள் மட்டுமே. அது மட்டுமில்லாமல் அதில் வரும் பாடல்களும் நம்மை ஈர்த்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் அதை நாம் ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மாபெரும் வெற்றி படமானது 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளி அன்று வெளியானது. அன்று வெளியான அந்த படம், 1952 வெளியான அந்த படம் இன்று வரையிலும் 70 ஆண்டுகளாக போற்றப்படுகிறது. அந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கப்படுகிறது. அந்த படத்திற்கு மீண்டும் வரவேற்புகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றால் அதன் சாதனை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த படத்தில் பணி செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் எந்த அளவிற்கு தங்களின் உழைப்பை வெளிப்படுத்தி இருந்தால் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த படத்தை நாம் ரசித்துக் கொண்டிருப்போம் என்பதை உணர்ந்து அந்த படத்தை மேலும் மேலும் போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.